ஓம் சரவண பவ. என்னோட பதிவுகள் ஒன்றுமே பார்த்திங்கன்னா, என் வாழ்க்கையில் உண்மையாக எனக்கு நடந்த அற்புதங்களை தான் நான் உங்கள் கூட ஒவ்வொன்றுமே ஷேர் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் கேட்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அதில் உணர்வுபூர்வமாக இருக்குது. எதுவுமே ஒரு கதையாவோ ஒரு கண்டென்ட்டாவோ நான் சொன்னது கிடையாது. எல்லாமே என் மனசில் பதிஞ்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான அற்புதங்களை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே போலவே என் ஆழ் மனசில் பதிஞ்சிருக்க ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த நினைவுங்கிறது எங்களுடைய வாழ்க்கையில் எப்போவுமே உள்ள நினைவு. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்தாலும் எனக்கு அதையும் தாண்டி நீங்கள்லாம் என்னோடய உறவுகளாக ஒவ்வொருத்தங்களும் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எல்லாருமே என்னோடய உறவுகளாக இருக்க மாரி எனக்கு தெரியுது. அதனால் என்னோடய ஆதங்கத்தை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த நினைவை நீங்களும் கேளுங்க. அதே போல் நீங்கள் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பதிவை கேளுங்க. ஏன்னா இது அதை சார்ந்த ஒரு பதிவு தான். எப்படின்னு கேளுங்க. நான் இப்போ என்னை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் எங்கள் வீட்டுக்காரவங்க, எங்கள் அத்தை, எனக்கு ஒரு பையன். இது நான் உங்கள்கிட்ட எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா அக்கா, என்னோடய அக்காவோட ஃபேமிலியை பற்றி நான் உங்கள் கூட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அக்கா என் ஃபேமிலி தெரியுது. அதே போல் என் பிறந்த வீட்டில் என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அந்த நினைவை தான் நான் சொல்ல போகிறேன். அதில் ரொம்ப 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 மறக்க முடியாமல் ஒரு 23 வருஷம் நினைவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னு கேளுங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பா, நான் அக்கா இருக்கோம் இப்போ. அப்போ அண்ணன் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிறந்தவங்க அண்ணன் தான். அவங்க பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்லம் அண்ணன். அதனால் அண்ணன் பார்த்திங்கன்னா ஒரு 10வது படித்தோடனே பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஊரை சுற்றிக்கிட்டு படிக்கவே இல்லை, அப்படியே இருந்துட்டாங்க. அம்மா அப்பாவும் ஒரு பெருசாக எடுத்துக்கல. படித்தே ஆகணும், நீ படித்தா தான் உன் வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கட்டாயப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. அண்ணன் போக்கிலே விட்டதுனால அண்ணன் ரொம்ப செல்லமாக இருந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அண்ணன் ஒரு நாள் மலேசியா போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக கேட்டாங்க. எதனால் மலேசியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் எல்லோரும் மலேசியா போகிறாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிவாதம். என் அண்ணனோட பேரே என்னன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அண்ணனோட பேர் வெங்கட சுப்பிரமணியன். அவ்வளோ பெரிய பேருங்க. பெருமாளும் சேரும், முருகரும் சேருவார். மாமன் மருமகன் வெங்கட சுப்பிரமணியன் அப்படிங்கிற முழு பேராக பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பேராக இருக்கும். அப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் மலேசியா போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஒரு தண்ணியோ சிகரெட்டோ ஒரு எந்த கெட்ட பழக்கமும் அண்ணங்கிட்ட கிடையாது. அண்ணன் ரொம்ப நல்ல பிள்ளை. ஊருக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளையாக இருப்பாங்க. படிக்க தான் இல்லை. அப்படி இருக்கும்போது மலேசியா போகணுன்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்டாங்க. அப்பாவுக்கு விட மனசே இல்லை. போகக்கூடாது, நான் ஒரு பையன் வச்சுருக்கேன், உன்னை நான் வெளிநாடு அனுப்பலான்னு. ஆனால் அண்ணன் பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லை. போயே ஆகணும்னு பிடிவாதம் பண்ணதும் நாங்கள் எல்லாருமே சொன்னோம், அண்ணன் ரொம்ப பிடிவாதம் பண்ணுறதுனால அனுப்பி வைங்கப்பா அப்படின்னு. சரின்ட்டு அப்போ அண்ணன் மலேசியா போகல. அண்ணனோட வயசு பார்த்திங்கன்னா 24 வயசு தான். அப்போ 24 வயசுக்கு அண்ணன் மலேசியா போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 6 மாதம் அங்கேயே இருந்திருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதிகம் ஃபோன் பண்ணல. அப்போ என்னோடய வயசு பார்த்திங்கன்னா 16 வயசு தான் ஆணுச்சு. அப்போ ஏன்னா இது 23 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். 16 வயசு தான் எனக்கு. அப்போ அக்காவை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, அக்காவை கட்டி கொடுத்தாச்சு. நான் மட்டும் வீட்டில் இருக்கேன், அம்மா அப்பா இருக்கோம். அண்ணன் மலேசியா போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 6 மாதம் இப்படியே அவங்க பொழுது அங்கேயே போகுது. ஃபோன் பண்ணலை. ஏதோ ஒரு சம்பளமோ பணமோ எதுவுமே எங்கள் வீட்டுக்கு அனுப்பலை. இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கும் தெரியாது, ஏன்னா அம்மா அப்பா தானே பார்த்துக்கிறாங்க. அதனால் எனக்கும் அவ்வளோதான் தெரியலை. இப்படி தான் இருந்தோம். திடீர்னு பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் வருது. அம்மா மார்கழி 30ம் குளிச்சுட்டு காலையில் கோலத்தில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா அதிகாலையிலே குளிச்சுட்டாங்க, தீபம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். ஜனவரி பிறந்துட்டுங்க. ஜனவரி பிறந்த ஒரு 2ஆம் தேதியோ 3ஆம் தேதி கிட்ட தான் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி வருது. 3ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அதே போல் அன்னைக்கு கார்த்திகை. ஒரே நாளில் வைகுண்ட ஏகாதசி, கார்த்திகை. பெருமாளுக்கு முருகருக்கு 2ம் உகந்த நாளில் வருது. என் அண்ணன் பேர் எப்படி? வெங்கட சுப்பிரமணியன். அப்போ எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஃபோன் வருது, வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வருது. இது போல் அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு
அப்படின்னு ஃபோன் வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அம்மா வந்து கத்துறாங்க. எப்படின்னா, புள்ளைக்கு எதுவும் காலுக்கு எதுவும் அடிபட்டு போயிட்டு போருக்கு. ஐயோ! என் புள்ள நொண்டியா போயிட்டானோ! கால் இல்லையோ, கை இல்லையோ! நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு அம்மா வந்து அழுவுறாங்க. அப்போ அம்மா அழுததும், அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா, எங்க வீட்டுக்கு ஃபோன் வரல. எங்க வீட்லேருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கவங்க வீட்டுக்கு தான் ஃபோன் வருது. எங்க வீட்டுக்கு டைரக்ட்டா ஃபோன் பண்ணல. அதனால அப்பாவ மட்டும் அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. சரின்னு அப்பா அங்கே போயிட்டாங்க. போயிட்டு நானும் வாசல்லேயே உட்காந்துருக்கேன். அப்பா போனாங்களே என்னாச்சோ ஏதாச்சோன்னு. அம்மா இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே வாசல்ல பார்த்தா அப்பா வந்து வராங்கன்னா, அப்பா வரவே இல்ல. 2 பேர் புடிச்சு தான் அப்பாவ அழைச்சிட்டு வராங்க. அப்பா அழுதுகிட்டே வராங்க. எனக்கு என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் வந்து அம்மாட்ட வந்து, "அம்மா 2 பேர் புடிச்சு அப்பாவ அழைச்சிட்டு வராங்கம்மா. என்னன்னு தெரிலம்மான்னு" அம்மாட்ட வந்து சொல்றேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு 40 வயசு. இருந்தாலும் அந்த 16 வயசுல நடந்த அந்த நினைவுகள் அப்படியே நெஞ்சில சுமையாவே இருக்கு. அப்போ வந்து அம்மாட்ட வந்து சொன்னதும், அம்மாவும் ஓடியாந்து வாசல்ல வந்து என்னமோ ஏதோ தெரியலேன்னு அம்மாவும் வேகமா அப்பா வந்துகிட்டு இருக்க இடத்த நோக்கி ஓடிட்டாங்க. நானும் பின்னாடியே ஓடுறேன். அப்போ ஓடுனதும், நாங்க ஏதோ காலு கையில அடிபட்டு போயிட்டோ, தலையில அடிபட்டுட்டோ என்னமோ ஏதோன்னு கேட்க போனோம். பார்த்தா, "பையன் இறந்துட்டான்" அப்படின்னு சொல்றோம். அந்த இடமே எங்களுக்கு நரகமாயிட்டு. அவ்வளோ பெரிய நரக வேதனை. எப்பேறுபட்ட ஒரு நரக வேதனை. எங்களுக்கு ஏன் இந்த குடும்பத்துக்கு இந்த சோதனை வந்துச்சு? எதுக்காக ஆண்டவன் இந்த சோதனைய குடுத்தான்? அப்படிங்கிறது சத்தியமா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா, அந்த தெய்வமே கெதின்னு வாழ்ற குடும்பம் தான் நாங்க. அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, ரொம்ப 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 வெகுளியான டைப்பு. அம்மாட்டையும் ஒரு வெள்ளந்தியான மனசு, அப்பாவும் அப்படி. அப்படி இருக்கும்போது, எங்க குடும்பத்துக்கு அது அவ்வளோ பெரிய சோதனையா இருந்துச்சுங்க. ஏன் இந்த சோதனைய ஆண்டவன் குடுத்தான்? அப்படின்னு எங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அப்ப இறந்துட்டான்னு சொன்னதும், எங்களால அத ஏத்துக்கவும் முடியல, ஜீரணிக்கவும் முடியல. எங்க சாதி, சனம், சொந்த பந்தம், அங்க அக்கம் பக்கம் எல்லாம் வந்துட்டாங்க. வந்து கூடி ஆனா, இவ்வளத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, மலேசியாவிலேருந்து பாடி வர முடியாது. அந்த கண்டிஷன்ல ரொம்ப டேமேஜா இருக்கு. அங்கேயே எல்லாம் செஞ்சுருவாங்க, அடக்கம் பண்ணிருவாங்க. இங்க வராதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவும் அந்த கோலத்துல நான் என் புள்ளைய பார்க்க விரும்பல. எல்லாத்தையும் அங்கேயே முடிச்சிருங்க. நான் பார்க்கவே மாட்டேன்னுட்டாங்க. அப்பாவையும், அம்மாவையும் தேத்துறதுங்கிறது எங்களால முடியாத கதையா இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மனவேதனையில எங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா, புள்ளன்னா உயிரு. அப்படி இருக்கும்போது அம்மாவும், அப்பாவும் இன்னைக்கு ஈண்டு மீண்டு நடமாடுறாங்க. அதில இப்ப எங்க அப்பாவும் எங்க கூட இல்ல. அது இன்னும் பெரிய கொடுமையா போது. அப்ப இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, அண்ணன் இறந்து அதோட எங்களுக்கு 1 வருஷம் அந்த அண்ணன் இறந்ததுலேருந்து 1 வருஷம் பார்த்திங்கன்னா, எங்க வீட்டு வாசல்ல தண்ணி தெளிக்கல, கோலம் போடல, அதேபோல் விளக்கேத்தி வைக்கல, சாமி கும்பிடல, பூஜை புனஸ்காரம் எதுவுமே கிடையாது. எப்படி 1 வருஷம் 1 வருஷம் எங்க வீட்டு வாசல்ல கோலமே போடலைங்க. அந்த அளவுக்கு அந்த துக்கம் எங்கள வந்து மீளாத துக்கமா இருந்துச்சு. எங்க அம்மா வந்து உப்பு போட்டு சோறே சாப்பிட மாட்டேன். உப்பு போட்டதுன்னா மறந்துருவாங்களாம். அதுக்காக உப்பு போட முடியாதுன்னு அம்மா சாப்பிடல. அப்படி இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணி குடுக்காததுனால நான் இருந்தேன். அப்புறம் என்ன வந்து ஒரு 19 வயசுக்கெல்லாம் அவங்க தங்கச்சி பையன். இப்ப நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவன் எங்க அத்தை பையன் தான். அவங்க தங்கச்சி பிள்ளைக்கே வந்து பார்த்திங்கன்னா, கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா, அம்மாவும் அப்பாவும் அப்படியே ஏன்னா இந்த பொண்ணு, பேரன், அந்த பொண்ணு, பேத்தி இதான் நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி அம்மாவும் அப்பாவும் அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து, இதான் இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம 2 பொண்ணு, பிள்ளைங்க, நம்ம மருமகன்னு இப்படியே வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. சரி அது எவ்வளோ பெரிய துக்கத்துலேருந்து மீண்டு, மறுபடியும் நடமாடி, இந்த அளவுக்கு இங்க வந்து, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அப்பா வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா டைம்ல 2020ல திடீர்னு அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஹார்ட் அட்டாக்கு. அப்பாவுக்கு வந்து அதே நெனச்சு நெனச்சு வெளியிலலாம் போ முடியாது. லாக்டவுனு, வெளியில போக்கூடாது, வரக்கூடாது. அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ரொம்ப ஒரு மாதிரி வச்சது மன உளைச்சலா இருந்திருப்பாங்க போல. அப்படியே வந்து அம்மா திடீர்னு விடியகாலம் நான் இங்கே இங்கே இருக்கேன் எங்க வீட்ல. எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன். என்னமோ எனக்கு திடீர்னு ஒரு நெனப்பு வருது. ஒரு 4:30 மணிக்கு விடியகாலம் ஃபோன் பண்றேன். ஆனா, எங்க அம்மாவோ, அப்பாவோ ஃபோன் எடுக்காம பக்கத்து வீட்ல உள்ளவங்க ஃபோன் எடுக்குறாங்க.
அப்போவே எனக்கு ஷாக் ஆகிட்டு, இந்நேரத்துக்கு இன்னொருத்தவங்க ஃபோன் எடுக்கிறாங்களே அது எப்படி? அப்படின்ட்டு பார்த்தாக்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கு, அப்பா இறந்துட்டாங்க. அத அத வந்து இன்னமும் எங்களால ஏத்துக்க முடியல. அண்ணனும் இறந்து, அதேபோல் அப்பாவும் இறந்தத வந்து எங்களால ஏத்துக்கவே முடியல. இப்போ அம்மா மட்டும்தான் எங்களோட உறவா இருக்கிறது. எனக்கும் என் அக்காவுக்கும் பொறந்த வீட்டு உறவா இருக்கிறது எங்கள் அம்மா மட்டும்தான். அதனால அம்மாவை 2 பேருமே நல்லா பார்த்துக்குவோம். அம்மா வந்து முடியாதவங்க. அதனால ஆனா அம்மா தனியா அங்கேயே தான் இருக்காங்க. அம்மா, அப்பா வந்து வாழ்ந்த இடம், நான் இங்கே வந்து 50 வருஷமா கல்யாணம் ஆகி இந்த இடத்துல இருக்கேன். நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்ட்டாங்க. அதனால வந்து இங்கே வருவாங்க. ஒரு 15 நாள், 20 நாள் இருப்பாங்க. அங்கே போவாங்க. அக்கா வீட்டுக்கு 15 நாள் இருப்பாங்க. ஆனா நிரந்தரமா தங்குறது அங்கே ஆயக்கரம்பலத்துல. அங்கேயே தான் தங்குறாங்க. இதான் எங்க வாழ்க்கையா போய்கிட்டுருக்கு. இது வந்து அப்போ வந்து நம்ம சாமி கும்பிடுறோமே, இதில் ஏன் ஆண்டவன் இவ்வளோ பெரிய சோதனைய நமக்கு குடுக்குறான்? அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்குல்ல. எதனால இப்படி திடீர்னு பறிச்சுட்டு போயிட்டான்? அப்படிங்கிறதும் சொல்ல முடியாம வருதா இல்லையா? இத வந்து எனக்கு உங்கள்ட்ட சொல்லலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாரியா இருந்துச்சு. ஏன்னா, எல்லாருமே ஒரு கஷ்டத்தில மன நிம்மதிக்காக தான் யூடியூப்ல பல வீடியோ பார்ப்போம். அப்படி இருக்கும்போது, முருகர் வந்து நெறைய சோதிக்கிறாரு, சோதிக்கிறாருன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்றீங்க. முருகன் என்ன சோதிக்கிறாரு, முருகன் சோதிக்கிறாருன்னு. அப்ப இதெல்லாம் என்னங்க சொல்ல முடியும்? இந்த கஷ்டத்த தாண்டி வந்து நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோமே! இத நம்ம என்ன சொல்ல முடியும்? அதுலயும் இன்னமும் இப்பயும் அந்த முருகன கையெடுத்து கும்பிடுறோம். கடவுளே! தெய்வமே கதின்னு வாழ்றோம். அது எதனாலன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல.